நான் வாசிக்கிறேன். முதலாவது இந்த வசனத்துக்கு நேராக நீங்கள் திருப்பும்படி உங்களை கேட்கிறேன். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அது நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லெக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷருடைய லெக்கமாயிருக்கிறது. அதன் இலக்கம் 666. பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் யோவான் அப்போஸ்தலனுக்கு இதை வெளிப்படுத்தி கொடுத்தார். மிக ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய கடைசி காலத்தில் நடக்க போகிறதான காரியத்தை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இது எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பதும் நம்முடைய வேதாகமம் எவ்வளவு உண்மை என்பதற்கும் இதை விட சான்று வேறொன்று கிடையாது. இன்றைக்கு நாம் கைகளில் இருக்கிற ஆதார் கார்டு இருக்கிறதே, இவைகளுக்கும் இந்த முத்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால் சம்பந்தம் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு அடையாளமாக ஆதார் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆதார் கார்டினுடைய அடுத்த நிலைக்கு போய் அதுக்கு அடுத்த நிலைதான் இந்த முத்திரை. இன்னும் இந்தியாவிலே ஆதார் கார்டு தான் இருக்கிறது. உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆதார் கார்டில் சிப்பு கூட கிடையாது. ஆனால் வெளிநாடுகளிலே கொடுக்கப்பட்ட அந்த ஐடென்டிட்டி, டிஜிட்டல் ஐடென்டிட்டி கார்டில் சிப்பு பொருத்தப்பட்டிருக்கும். இரண்டாவது, வெளிநாட்டிலே எல்லாருடைய கைகளிலும் அது வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவங்க எப்போ வேணாலும் கேட்பாங்க. கேட்கும்போது அதை எடுத்து காட்ட வேண்டும். அது நம்முடைய பர்ஸிலோ நம்முடைய கூட இருக்கிற ஏதோ நம்ம கைகளிலே வைத்து கொண்டே இருக்க வேண்டும். திடீரென்று நீ எந்த நாட்டுக்காரன், எங்கே வந்திருக்கிறாய், நீ எதற்கு இங்கே இருக்கிறாய், எத்தனை காலம் உனக்கு விசா இருக்கிறது என்று கேட்டால் எடுத்து காண்பிக்க வேண்டும். கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஆனால் பாருங்கள், இதற்கு அடுத்தும் மனிதனுடைய உடலிலே பதிக்க போகிற ஒரு சிப்பை குறித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் யோவானுக்கு இதை வெளிப்படுத்துகிறார். இதுதான் உலகத்திலே கடைசி காலத்திலே நடக்க போகிறதான ஒரு காரியம். இதை உலகத்திலே இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் மிக வேகமாக இதை செய்து கொண்டிருக்கின்றன. முதலாவது ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஸ்வீடன் நாடு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த சிப்பை பதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்வீடன் நாட்டுல 10 ஆண்டுகளுக்கு முன்னாவே இந்த சிப்பை இந்த நாடு தான் ஸ்வீடன் நாடு. நீங்க பாருங்க, அவங்க ஏன் இந்த சிப்பை பதிக்கிறாங்கிறதற்கான ஒரு காரணத்தை பதிவு செய்யறாங்க. பாருங்களேன், இந்த பாருங்க, 1990களிலே அவங்களுக்கு அந்த பழைய மெத்தடெல்லாம் தாண்டி வந்துகிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. They want to upgrade their bodies with technology. Today, ஒரு சின்ன வகுப்பு எடுக்கிறாங்க. இது ஸ்வீடன்ல நடந்ததான காரியம். ஒரு மனுஷனுக்கு இதை பதிக்க போறாங்க. அதை நிறைய செய்தியாளர்களுக்கு முன்னாக காண்பிக்கிறாங்க. பாருங்க, அதுல முக்கியமா என்னன்னா அந்த மக்கள் சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு புதிய டெக்னாலஜி வரும்போது சந்தோஷம் வருகிறது போல. Then most people are simply comfortable with it. So this is what I try to do. I'm not in the business of selling implants. I just like to share the insights I have. Getting a chip implanted in Sweden costs exactly the same as in Germany, about 120 euros. The chips are made of bioglass so that the body doesn't reject them, and they're the size of a grain of rice. Helena Jungwirth is one of the first who wants to try them out. I am not nervous at all, actually. It's not worth than giving birth, so I'm sticking to my thought on that. Try everything once, you only live once. I might take it out tomorrow.
You'll love it. Okay, okay. 5 seconds later, Helena Jungwirth is chipped. Hopefully I can open my door with it. I have to call the insurance company and the people delivering the door and see if I can open that with it. An extraordinary number of people who get chips implanted don't know what exactly to do with them. A company representative explains how they can save passwords or their business cards on the chips and transmit them to a smartphone with a wave of the hand. Theoretically, the data could easily get into the wrong hands. That's it. Is that it? No doubts at all. I think it's great. Cool. I think it's a fun thing, cool thing. And I think it's only the beginning of this. It should be. I think will be an explosion going forward. 10% within 5 years. Yeah. We're early adapters. We're really avant-garde with technology. I mean, the upcoming generation is they're all born with an iPad or an iPhone or the Samsung. My son is 6 years old. He's doing junior programming on his iPad, like kindergarten stuff. The public transport company in Stockholm is even considering letting passengers pay for their tickets with implanted chips. Helena Jungwirth, who has just received her first chip, thinks that's a great idea. I lose my things all the time. I lose my passport, I lose my bus card, my keys, my card to the gym. If everything could be in one place, that would be amazing. And I hope that will come during the next 6 months, but maybe I shouldn't be too optimistic. But I guess I'd be more free. Elsewhere in Stockholm, chips are already commonplace. The epicenter is a large modern office complex in the central business district. There are dozens of startups here. As a matter of course, workers open the doors with chip implants. It was Hannes Sjöblatt's idea. He was host at the implantation party, and he's the building's innovative spirit. மூளையை இயந்திரத்துடன் இணைக்கும் தனது தொழில்நுட்ப திட்டத்தை நிரூபிக்கும் வகையில் மூளையில் ஒரு நாணய அளவில் கம்ப்யூட்டர் சிப் பொருத்தப்பட்ட பன்றியை அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க் அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த பன்றிக்கு கெர்ட்ரூட் என பெயரிடப்பட்டுள்ளது. நியூராலிங்க் என்ற அவரது புதிய நிறுவனம் மனித மூளையை இயந்திரத்துடன் இணைக்கும் இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறது. இந்த தொழில்நுட்பம் மனிதர்களிடம் பரிசோதித்து பார்ப்பதற்கு அனுமதி கோரி கடந்த ஆண்டு இந்த நிறுவனம் விண்ணப்பித்திருந்தது. மனித மூளையையும் இயந்திரங்களையும் இணைக்கும் இந்த இன்டர்ஃபேஸ் நரம்பியல் குறைபாடு உள்ளவர்கள் தங்கள் மூளை மூலம் ஸ்மார்ட் போன்கள் அல்லது கணினிகளை கம்ப்யூட்டர் சிப் பொருத்தப்பட்ட பன்றியான கெர்ட்ரூட்டின் நரம்பியல் செயல்பாடுகள் கணினி வாயிலாக காண்பிக்கப்பட்டன. அந்த பன்றி தனக்கு முன்பாக இருக்கும் உணவை பார்க்கும்போது அதன் உடலில் ஏற்படும் நரம்பியல் செயல்பாடுகள் குறித்த தகவல்கள் அதன் மூளையில் பொருத்தப்பட்டுள்ள சிப் அனுப்பும் ஒயர்லெஸ் சிக்னல்கள் வாயிலாக பெறப்பட்டன. சுமார் ஓராண்டிற்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட நியூராலிங்க் கருவியின் முதல் பதிப்பு தற்போது எளிமையாக்கப்பட்டு சிறியதாக மாற்றப்பட்டுள்ளதாக மஸ்க் இந்த நிகழ்வின் போது மேலும் கூறினார். இது உண்மையில் உங்கள் மண்டை மாலை உங்களுக்கு சொல்லுகிறதான ஒரு முக்கியமான செய்தி. இதை ஏன் உங்களுக்கு நான் சபையிலே சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கனியை புசிக்கிறவன் சாகவே சாவான் என்று. அதுபோல கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு படிப்பினையாக சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, என்ன படிப்பினை என்றால், நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். இந்த மிருகம் ஒரு சொரூபத்தை உண்டாக்கினதாக சொல்லுகிறார்கள். 14வது வசனத்திலே அந்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் உண்டாக்க வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு, அப்ப இந்த சொரூபத்தை எப்படி உண்டாக்குகிறார்கள் என்றால், அந்தி கிறிஸ்துவனுடைய சாயலாக அந்தி கிறிஸ்துவை போலவே அவனை போலவே ஒன்றை உருவாக்குகிறார்கள். ஒரு மனிதனை போல ஒரு சொரூபத்தை உண்டாக்குகிறார். ஒரு மனிதனை போலவே செயலாற்றும்படியான ஒன்றை உண்டாக்குகிறார். இதனால நீங்க கவனிக்கணும், அந்த சொரூபம் பேசும்,
அந்த சொருபம் என்ன பண்ணும்? பேசும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போப்பாண்டவர் தலைமையில உலக சமய மாநாடுன்னு ஒண்ணு நடத்திட்டு இப்ப இந்த ரோபோலாம் பேச ஆரம்பிக்குது, ரொம்ப பயங்கரமா தன்னிச்சையா செயல்படுது. அப்ப இத கோயில்களுக்குள்ள கொண்டு வந்தா எங்களோட பொழப்பெல்லாம் மண்ணு வாரி போட்டுருவாங்க, அப்புறம் பாதிரியார்களுக்கு வேலை இருக்காது, பூசாரிகளுக்கு வேலை இருக்காது. அதனால தயவு செய்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற டெக்னாலஜிய இந்த காரியத்தை கோயிலுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு போப்பு தலைமையில ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி சில காரியங்கள் தடுக்கப்படுவதனுடைய காரணம் ஆண்டவர் சபைக்கு கிருபையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதை நீங்க நல்லா விளங்கி கொள்ளணும். அப்ப பாத்தீங்கன்னா இனி கோயில்கள்ல சிலைகளால கடவுள் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக சிலைகளை தூக்கிவிட்டு இந்த ரோபோக்கள் பிரமிக்கத்தக்க விதமாக செயல்படுகிறபடினாலே எனக்கு கடவுள்னா ஏதாவது பேசணும்ல, ரைட்டு தானே? நம்மள இத்தனை காலம் சொல்லிட்டு இருக்கோம்ல, சிலையவே கும்பிடுறியப்பா, அது ஏதாவது பேசுதா, அது உனக்கு ஏதாவது செய்யுதானே? அப்ப அவன் நாளைக்கு நம்மளை பார்த்து சொல்லுவான்ல, நான் போய் சாமிகிட்ட கும்பிட்டேன், சாமி உள்வாங்கி எனக்கு பதில் கொடுத்துச்சுல அப்படின்னு சொல்லுவான்ல. அப்ப ஆண்டவர் இவைகளை எல்லாம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இதுல நல்ல கவனிங்க, நான் சொல்ல வருகிற காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அந்த மிருகத்திற்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே இன்றைக்கு சபை வசன விட அற்புதத்தை மையப்படுத்துறதுடைய நோக்கம் என்ன? இயேசு வர போறார். அற்புதம் சபையில் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஆதி சபையிலே சூம்பி போன காலுடையவன் எழும்பி துள்ளி குதித்து தான் 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். குருடனை சுகமாக்கினார் இயேசு. சப்பானியை கைப்பிடிச்சு தூக்கி விட்டு லீஸ்திராவிலே சபை உருவாக்கினார் பவுல். அன்றைக்கு நடந்த அற்புதங்கள் போல் இன்றைக்கு இல்லவே இல்லை. அன்றைக்கு நடந்த அதிசயங்கள் போல ஆனா இன்னைக்கு அற்புதங்களை சொல்லி சொல்லி மக்களை வஞ்சிக்கிறார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்துவினுடைய மிகப்பெரிய அடையாளம். ஆண்டவர் இதை எச்சரிப்பாக மத்தேயு 7 மத்தேயு 24 நமக்கு சொல்லி இருக்கிறார். அந்நாட்களில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள். நான் நம்புகிறேன் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு உண்மையாய் கூடி ஜெபித்தால், நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சுகமாக்கி விட்டு போய்விட்டு கொண்டே இருப்பார். ஆமா, அற்புதங்களுக்காக தனி ஜெபங்கள் ஏறெடுக்கப்படவில்லை. ஆதி காலத்தில் ஜெபித்தார்கள், அற்புதம் நடந்தது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நட என்று சொன்னார்கள். அவனுக்குள்ளே பலம் வந்தது, வல்லமை வந்தது, அவன் சுகமாகி போய்கொண்டே இருந்தான். ஆனால் எப்ப நம்ம இயேசுவோட அற்புதத்தை மையப்படுத்துறோமோ, எப்ப வசனத்தை விட அற்புதத்தை மையப்படுத்துறோமோ, நாம் ஆண்டவருடைய வருகையிலே கைவிடப்பட்ட நிலைமைக்கு போவோம் என்பதை தெசலோனிக்கேயர் பட்டணத்தில் ஆண்டவர் எழுதி வைத்தார். தெசலோனிக்கேயர்கள் தான் வருகைக்காக மிக அதிகமாக காத்திருந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் ஏன் அந்த கடைசி கால திருச்சபையை அந்தி கிறிஸ்துவினுடைய கையிலே கொடுப்பார் என்றால், நல்ல கவனிங்களேன். இன்னைக்கு நான் பார்த்தேன் 3000 ரூபாயும் கரும்பு கொடுத்த உடனே நம்ம தமிழர்களுடைய முகத்துல வந்த சிரிப்பு. அதான் சொன்னேன், 3000 ரூபாயும் ஒரு முழு கரும்புலேயே நம்மால் விழுந்துருவான். அப்ப சின்ன சின்ன காரியங்களில் நம்முடைய மக்கள் எந்த நிலைமையில போவார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன். அவர்களை விட்டு விடுங்கள். அவர்கள் பணம் தான் கடவுள், கடவுள் தான் பணம். ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்கள் பிரியமானவர்களே? நம்முடைய ஆண்டவரை பணத்தை விட அதிகமாக நேசிக்கிறவர்கள் தானே. நாம் ஏதோ ஒன்றுக்காக ஆண்டவரை தேடி வந்தவர்களா, இல்ல ஆண்டவரையே தேடி வந்தவர்களா? நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஆண்டவர் வேண்டுமா பணம் வேண்டுமா என்றால் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீர்கள்? ஆண்டவர் வேண்டுமா உலகம் வேண்டுமா என்றால் நீங்கள் என்ன முடிவு எடுப்பீர்கள்? அந்த சபை 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை 9ஆம் வசனத்திலே சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும், அந்தி கிறிஸ்து வந்து பொய்யான அற்புதம் செய்யும் போது எத்தனை கிறிஸ்தவங்க இயேசுவே வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க, எத்தனை பேர் சொல்லுவாங்க இயேசுவே அற்புதம் செய்தார்னு சொல்லுவாங்க. இந்த வசனங்களுடைய வார்த்தைகளின் ஆழத்தை நன்றாக கவனியுங்கள். சகல வல்லமைன்னு வேதமே சொல்லுதுங்க. இதெல்லாம் நான் நிறைய நேரத்தில் நிறைய பேருக்கு கண்ணே தெரியாது. ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, நான் கேட்கிறேன், நம்ம என்னை போல ஒரு வாலிபர் தான் பிரசங்கம் பண்ணுகிறார், ஏன் நரகத்தை பற்றி பேசுகிறீர்கள், ஏன் நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறீர்கள், இயேசு நல்லவர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற சபையிலே அப்படி என்று சொல்லுகிறார். இதுதானே யெகோவா சாட்சிக்காரன் சொல்லி கொஞ்சம் பேர் வஞ்சித்து போனான். நரகம் ஒன்று இருக்கிறதா இல்லையா? நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறதா இல்லையா? ஒரு தரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் சகல மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே மனிதராய் பிறந்த யாவரும் ஆதாமிலிருந்து சகல மனுஷனும் இயேசுவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கப்பட வேண்டும் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறதா இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பாவம் செய்தால் நமக்கு நியாய தீர்ப்பை குறித்த பயம் நம் இருதயத்தை அரிக்கும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கவில்லையா? வேத வசனங்களை நாம் படிக்கும் போது ஒரு காயினுக்கு ஒரு பக்கத்தை மட்டுமே சொல்லுகிற இன்றைய ஊழியர்கள்
ஏன் எழுப்பினாங்கன்னா இயேசு வரப்போறாருன்னு அர்த்தம். அற்புதங்களை மட்டுமே ஒரு ஆராதனைகளை பேசிவிட்டு ஆண்டவரை வருத்தப்படுத்துகிற ஒரு கூட்டமும், ஆண்டவரை கதவை பூட்டி வெளியே அடைத்த ஒரு கூட்டமும், புதிய ஏற்பாட்டு வசனங்கள் தான் நியாய தீர்ப்பையும் நீதியை குறித்து அதிகமாக எச்சரிக்கின்றன. தாவீது அன்றைக்கே சொன்னான், அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துவார். வேற பாதையில் அவர் கொள்ளையடிச்சு என்ன பணக்காரன் ஆக்க மாட்டார். என் கையின் சம்பாத்தியத்தை நீதியானபடி அவர் ஆசீர்வதிப்பார். நம்புறவங்க சத்தமா அமைச்சு சொல்லுறேன். அவர் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு கேட்கிறேன், உண்மையிலே சொல்லுகிறேன், விசுவாசம் என்பது நல்ல காலத்தில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய குறைவுள்ள காலத்தில் நம்முடைய விசுவாசம் நிறைவாக இருக்க வேண்டும். தயவு கூர்ந்த அற்புதத்துக்காக காலையில தேவனிடத்தில் போகாதீர்கள். தேவனே உம்மை நேசித்து வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜீவனை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். மெய்ப்பொருளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தங்கத்தை வெள்ளியை கொடுப்பேன் என்று நீதிமொழிகளில் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளின் ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். இனி வரப்போகிற காலத்தில் சபையை விட பிசாசு அற்புதம் செய்கிறவனாய் மாறி போவான். எப்படி பாருங்கள் பிரியமானவர்களே, அப்ப பாருங்கள், அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே நமக்குள்ள செய்ய முடியாது. ஆமா, அந்த நாக்க தொங்க போட்டுட்டே தெரியாம பாருங்க, ஏதாவது கிடைக்காதா. பேதுரு சொன்னார், ஒன்றுமில்லை, இயேசுவின் நாமத்துல எழுந்த அந்த நாமம் போதுமானது, எல்லாவற்றையும் நமக்கு தர வல்லமை உள்ளது. இந்த உலகம் ஒன்று வேணும் தரலாம். இயேசுவின் நாமம் இல்லாமல் பரலோகம் இல்லை. இயேசுவின் நாமம் இல்லாமல் நித்தியம் இல்லை. இயேசுவின் நாமம் இல்லாமல் விடுதலை இல்லை. இயேசுவின் நாமம் இல்லாமல் பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. இயேசுவின் நாமம் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. பிரியமானவர்களே, கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடு பிசாசு எப்பயுமே பின்னாடி ஒரு வஞ்சகம் வச்சிருப்பான். ஆமா, உண்மையை சொல்றேன், ஒரு விசுவாசி ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும்போது அவன் உண்மையிலேயே அவன் வஞ்சகத்தின் விளைவாக அவனுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறது போல இருக்கும், லோத்துக்கு கிடைத்தது போல. ஆனால் அவனை கவுத்த வேண்டும் அல்லவா, பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாய் ஆத்மாவை அழித்து விடுவான். அதற்கு பேர் தான் வஞ்சகம். அவனுக்கு தேவை, உனக்கு நான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் தருகிறேன், ஆனால் உன் ஆத்மாவை நான் எடுத்துக்கொள்வேன் என்பதுதான் வஞ்சகம். அது ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடினால். அதனால ஒவ்வொரு கூட்டத்தில் வந்தாலும் என்ன ஆண்டவர் கண்டிங்க, என்னோடு பேசுங்க, உங்க வார்த்தைகளை அழுத்தமா என்னோடு பேசுங்க, உங்க வார்த்தையின்படி என்ன நடத்தும் என்று சொல்லுங்கள். அதுதான் நல்லது. ஏன்னா வார்த்தையில் அன்பு கூறாமல் போனால் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து விடுவார். அந்தி கிறிஸ்துவின் இடத்திலே ஒப்பு கொடுத்து விடுவார். ஆமா, அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே ஒப்பு கொடுத்து விடுவார் என்ற வார்த்தை அந்த இடத்திலே கர்த்தருடைய வார்த்தை அங்கே போட்டிருக்கிறது. ஆண்டவரே அவர்களை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் வசனத்தை பாருங்க. சத்தியத்தை விசுவாசியாமல், வசனத்தை படிச்சு அந்த வசனத்தை அப்படியே விசுவாசிங்க. சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் என்றால் குறுக்கு வழியில், என்ன வழி? எல்லாருமே அப்படிதான், கொஞ்சம் கஷ்டப்படலாம் தோணாது. குறுக்கு வழியில் எல்லாத்தையும் அடைஞ்சிடணும். கர்த்தர் செய்தவரை காத்திருக்க வேண்டியது இல்லை, அவங்களுக்கு இடையிலே எல்லாத்தையும் முடிச்சிடணும். அநீதியில பிரியப்படுகிற யாவரும் தண்டனைக்குள்ளாக்கப்படும்படிக்கு வார்த்தை நல்ல கவனிங்க. ஆமா, அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதா. அப்ப நம்ம படிக்காத ஆட்கள் அப்படியே ரோபோ, உனக்கு தங்கமா கொட்ட போகுது, ஆண்டவரே கடவுளே எனக்கு தங்கம் தான் போய் கேட்டப்ப தங்கமா கொட்ட போகுது, என் தெய்வத்தை பாரு தங்கமா கொட்டுதுன்னு சொல்லுது. சொன்ன உடனே நம்மளால எப்படி இருப்பான் பாருங்க, அப்படியே நம்பிடுவான். இயேசுவை நம்பினேன்னு வந்தவன் இவன் குறுக்கு வழியில வந்ததுனால, இவன் அற்புதங்களையே அதிகமாக நம்புவதனால நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு பேருண்டு, அதிசயமானவர். அவரை நம்புகிறவர்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்துவார், நிச்சயமும் அவர் நடத்துவார். சத்தமா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமா, மகா வறட்சியான காலத்திலையும் நீரூற்று அண்டையில இருக்கிற மரத்தை போல நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராத்திரியில ஒன்றை மட்டும் கேளுங்கள், ஆண்டவரே அற்புதங்களை விட உண்மை நேசிப்ப ஆண்டவரே, அற்புதங்களை விட உண்மை நேசிப்ப ஆண்டவரே. இன்னைக்கு கடைசி காலத்துல டைவர்ஸ், அடுத்த மனைவி, அடுத்த புருஷன். சிலர் பாத்தீங்கன்னா இப்ப இந்த பையன் பிடிக்கும், அப்புறம் அடுத்த பையன் பிடிக்கும், அப்புறம் அடுத்த பையன் பிடிக்கும், சாகரவரை அப்படிதான் இருக்கும். ஆனா இயேசு பிடிக்கும். அதனால்தான் இப்படி எழுதுறாங்க, மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த
தெரியுமா? ஆண்டவருக்காக நீ நின்று நீ ஆண்டவருடைய பிள்ளைன்னு உறுதி ஆயிரு அப்படின்னு நான் சொல்றது காரணம் என்ன தெரியுமா? பிசாசுக்கு கொஞ்சமா இடம் வச்சிருந்தோம்னா முழுசா இடத்த பிடிச்சிருவான். ஆண்டவர் ஏன் இதை குறித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி கொடுத்தாரு தெரியுமா? எனக்கு இது ஆச்சரியம் தெரியும். 2வது போட்ட வீடியோவை நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், நீங்க வீட்டில் போய் பாருங்க. தயவு கூர்ந்து அந்த பன்றி சாப்பாட்டுக்கு நடக்கிறது மாதிரி இந்த சிப்பை பதிச்சவன் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு முன்னாடி கீழே விழுந்துருவான். இப்போ ஏன்னா நிறைய பேர் நம்மளால சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணி கத்தருக்காய் வாழ்வேன் சொல்றாங்க. கேட்டீங்களா? ஆண்டவர் சொல்றாரு இப்படித்தான் கல்யாணம் பண்ணணும். அவன் சொல்லுவான், கல்யாணம் பண்ணி கத்தருக்காய் வாழ்வேன், கல்யாணம் பண்ணி என் குடும்பத்தையும் ஆதாயப்படுத்துவேன், நான் முத்திரையும் பதித்து விட்டு கத்தருக்காக வாழ்வேன். இப்போ என்ன சொல்றான் தெரியுமா ஸ்வீடன்காரன்? திஸ் இஸ் நாட் அ பீஸ்ட். இது வந்து பீஸ்டோட முத்திரை இல்ல. அவன் அப்படிதான் சொல்றான். திஸ் இஸ் நாட் அ பீஸ்ட் சீல். இது பீஸ்டோட சீல் இல்ல. இது திஸ் இஸ் a டெக்னாலஜி அப்படிங்கிறான். இது ஒரு டெக்னாலஜி. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறான். ஆனா அவர் சொல்றாரு, ஒரு பன்றி சாப்பாட்டுக்கு ஓடுறது மாதிரி அவன் தலையில நாங்க பதிச்சிட்டோம்னா அது எலன்மாஸ் கதையை பேசியிருப்பாரு. இது அப்படியே அந்த வசனத்தை பேசியிருப்பாரு. நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். வெறும் 2 நிமிஷம் வீடியோ நீங்க பாருங்க. உங்கள் கட்டுப்பாட்டை நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்கள் கண்ட்ரோலை நீங்கள் ஏன் ஆண்டவர் சில விஷயங்களை எழுதி வைத்தார்? ஆண்டவர் ஏன் சாகவே சாவா என்று சொன்னார்? நீங்க கவனிச்சு பாருங்க. முதல் நாள் மொபைல் வாங்கும்போது 10 நிமிஷம், 2வது நாள் அரை மணி நேரம், 3வது நாள் 3 மணி நேரம், 4வது நாள் வாழ்க்கை முடிஞ்சுச்சு. இந்த உலகத்திற்கான ஜெபத்தை பாருங்க. முதல்ல அரை மணி நேரம், அப்புறம் 10 நிமிஷம், அப்புறம் 5 நிமிஷம், அப்புறம் ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி. அவ்வளவுதான் ஜெபம். ரொம்ப பிஸி ஆயிட்டோம்ல. ஆனா அப்படியே பாவத்தை பாருங்க, குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். முதல்ல வரும்போது சின்னதா தொடங்கும். முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போன் பேசுவாங்க, அப்புறம் நைட் 12 மணி நேரம் பேசுவாங்க, அப்புறம் பேசிட்டே இருப்பாங்க, அப்புறம் பேசாம காதுலயே மாட்டிக்குவாங்க. டேய் தம்பி வேலை செய்டா, அவன் பேசிட்டு இருப்பான். டேய் தம்பி வண்டியில ஏறா, அவன் பேசிக்கிட்டே இருப்பான். கவனிக்கிறீங்களா எப்படி பிசாசு நம்மை ஆட்கொள்வான் என்று தெரிந்த ஆண்டவர் சில விஷயங்களை நம்ம எச்சரிக்கிறார். அதுபோல கடைசி காலத்தில் யோவானை கொண்டு இதிலே எச்சரிக்கிறார். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்றைக்கு கேட்கிறேன், ஒருவேளை நம்முடைய இந்திய அரசாங்கம் RFID என்று சொல்லுகிற 2ஆம் நிலை இல்லாமல் நேரடியாக உடம்பிலே பதிக்கிற அந்த சிப்புக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் உங்களுடைய எல்லா காரியங்களும் ஆக்டிவேட் இல்லாமல் போகும் என்று சொன்னால், நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருக்காக நிற்பீர்கள்? நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? இயேசு வந்து விட்டாரா? சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதா? இதெல்லாம் செய்யாமல் ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று தானே நீங்கள் சொல்லுவீர்கள். இன்றைக்கு நம்ம சொல்லுவாங்களா, என்னது, ஆமா யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ எப்படிப்பா ஓடுவ? இப்பவே பிரச்சனைங்கிற, இப்பவே நிற்க முடியலங்கிற, இப்பவே இடிக்குதுங்கிற. என்ன இப்போ கவனிக்கிறீங்களா? நீங்கள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளை சுற்றி ஆண்டுடைய வார்த்தை நிறைவேறி கொண்டே இருக்கிறது. டிஜிட்டல் ஐடி என்று சொல்லுகிறதான அது இதுவரை வெளிநாடுகளில் இருக்கிற குடிமக்களுக்கு கம்பல்சரி கிடையாது. ஆனால் இன்றைக்கு இங்கிலாந்து அரசாங்கத்தினுடைய இன்டர்நெட்டில் போய் பாருங்க, நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசினது போல இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் டிசம்பர் 15 பேசி கம்பல்சரியாக இங்கிலாந்தினுடைய குடிமக்கள் எல்லாரும் அந்த டிஜிட்டல் ஐடியை வைத்து கொண்டு இருக்க வேண்டும் என்கிற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. இதில் இன்னொரு விஷயம் சொல்றேன், அமெரிக்கால வால்மார்ட்லயே விக்கிதான் இது $200. அதுல அதுக்கு தலைப்பு எப்படி போட்டிருக்காங்க தெரியுமா? டேஞ்சரஸ் திங்ஸ். எப்படி தலைப்பு கொடுத்திருக்காங்க பாரு. ஏன்னா விற்கும் போது சாகவே சாவாங்கிற மாதிரி ஆண்டவர் என்ன பேர் கொடுத்திருக்காரு? டேஞ்சரஸ் திங்ஸ் விற்கிறான். ஆமா, அங்க அமெரிக்கால வால்மார்ட்ல இருக்கான் கடையில. அது $220 $250 வீட்டுல வாங்கிட்டு வந்து நீங்களே போட்டுக்கலாமா கையில. உங்க மொபைல்ல சிம் கார்டு மாட்டுற மாதிரி தான். மாட்டிட்டீங்கன்னா நீங்க கடைக்கு போனீங்கன்னா உங்க கார்டை காட்டுறது மாதிரி காசு கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்கு அடுத்தது கார்டு கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அடுத்து கார்டை மேலே ஒய்ஃபை கார்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்க கார்டை இப்படி மேலே காமிச்சா போதும், அங்க பேமெண்ட் போயிடும், நீங்க நம்பர் மட்டும் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்ப ஃபாரின்ல இந்த கையை மட்டும் நீங்க காமிச்சா போதும், 4வது ஆப்ஷன். நீங்க கையை காமிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அப்ப 4வது பேமெண்ட் ஆப்ஷன் இன்னைக்கு ஃபாரின்ல வந்துருச்சு. அவங்க பர்ஸை தூக்குறதுக்கும் இதெல்லாம் கஷ்டப்படுறதுக்கும் அவங்க இதை மாட்டிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாகவே சபையை இதை எச்சரிக்கிறார்.
நல்ல வேளை வெளிநாட்டில் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் வர தாமதிக்குமானால் நம்முடைய கண்கள் இவைகளை எல்லாம் கண்டுதான் போகும். ஆண்டவர் விசுவாசத்தை பரீட்சித்து பார்ப்பார். நிச்சயமாகவே இவைகளின் ஊடாய் நாம் போக வேண்டிய காலங்கள் வெகு தொலைவில்லை. ஏனென்றால் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் டிஜிட்டலை மிகவும் விரும்புகிறவர்கள். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் கால்வாசியை இன்றைக்கு பணம் அடிப்பதினால் செலவு பண்ணுறாங்களா? ₹1 காயின் அடிக்க ₹1.50 செலவாகுதுன்னு சொல்றாங்க. அவங்களும் எவ்வளவுதான் பார்ப்பாங்க சொல்லுங்க. நீங்க நாட்டிற்கு ஒரு சுமையாக இன்றைக்கு கரன்சி இருக்கிறதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். பணத்தை அடிப்பதே எங்களுக்கு கஷ்டமாக இருப்பது, அதை கையாளுவது கஷ்டம், அதன் மூலமாக பிளாக் மணி கஷ்டம். அதனால தான் இன்னைக்கு ஜிபே இதையெல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர் வந்து 50,000 போட்டு விட்டு போயிட்டே இருக்காரு. அவர் பாட்டுக்கு வர்றாரு, பேங்க்ல கொண்டு போய் பணத்தை போடுறாரு. இன்னைக்கு எல்லாரும் நம்மள ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இதையெல்லாம் மனிதனை லெகுவாக்குவதற்காகத்தான் கொண்டு வருவான். நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் பிசாசு கொண்டு வருவான். எல்லாத்தையும் லெகுவாக்கத்தான் கொண்டு வருவான். ஆனா ஆண்டவர் சில பாதைகள் இடுக்கமாய் நம்மை நடத்தினாலும் போகிற முடிவு ஒண்ணு மகிமையா இருக்கும். நம்புறவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? அதை வெளிப்படுத்தல் 13:15 மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகும், சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகும். நல்ல கவனிங்க, சொரூபத்தை வணங்காட்டா கொலை செய்வாங்க. மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படிக்கு அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம சரீரத்தில் ஆவின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்மளை போனோம்னு சொல்லுவாங்க. ஆவி முடிஞ்சிருச்சுன்னா இந்த சரீரத்துக்கு வேலையே முடிஞ்சிருச்சு. வேதாகமோ அவன் தயாரிக்க போற சொரூபத்துக்கு ஆவிங்கிற வார்த்தையை பயன்படுத்துதுன்னா அவன் எந்த அளவுக்கு சிரிப்பான், கண்ணடிப்பான், கை கொடுப்பான், நடப்பான், அடிச்சா அடிப்பான், சண்டை போடுவான், எல்லாம் வேகமா செயல்பட்டு இருக்காங்க. என்ன நம்ம மூளை செயல்படுற அளவுக்கு இன்னும் நெருங்கி வரல. நம்ம மூளை ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல போகுது பாருங்க. டக்குன்னு இதை விட வேகமா செயல்படுத்துறதுக்கு தான் அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு வகை தான் டிரைவர் இல்லாத கார்கள். இன்னைக்கு முன்னாடி ஸ்டேரிங் சுத்துற மாதிரியாவது வச்சிருந்தா இப்ப எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. அதனுடைய அடுத்த பகுதியை நீங்கள் பாருங்கள், சிறியோரையும் விட மாட்டாங்க. அப்ப இப்ப தெரியுதா, உங்க பிள்ளைங்களோட தலையிலேயே பதிச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. முடிக்கு கீழ் மட்டத்தில் இருக்கிற சின்ன பகுதியில லெகுவாய் வைத்து விடுவார்களாம். அவ்வளவுதான். அப்ப சிறுவர்களையும் விட மாட்டாங்க. அதனால இனி வருகிற தலைமுறைகள் முழுவதுமாக கண்காணிக்கும் வளையத்துக்குள்ள வந்துடுவாங்க. சிறுவர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், சரித்திரர், சுயாதீனர், அடிமையா இருக்கிறவங்க கண்டிப்பா விடுவாங்களா? ஜெயில ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு பதிச்சுட்டா அவன் நீங்க நினைக்கிறீங்க இந்தியாவில இந்த டெக்னாலஜி வரல. இல்ல பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபையா இருக்கிறார். சென்னையில இருக்கிற எல்லா நாய்களுக்கும் கண்டிப்பா சிப்பு பதிக்கலைன்னா நாயை கொண்டு வந்து நகராட்சியில கொடுத்துடணும் அப்படின்னு அரசாங்கம் உத்தரவு போட்டது உங்களுக்கு தெரியுமா? சிப்பு இல்லாத நாய்கள் வீட்டிலே வளர்க்க கூடாது சென்னையில. அந்த நாய்கள் ரோட்டிலே நின்றாலோ யாரையாவது கடித்து விட்டாலோ அந்த சிப்பை வைத்து உரிய நபரை கண்டுபிடித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்போம் என்று. ஏன்னா போன 6 மாசமா 2025 ஃபுல்லா நாய்க்கடி பிரச்சனை தான் தமிழ்நாட்டில். என்ன கடி? எங்க பார்த்தாலும் நாய்க்கடி. பிள்ளைய போல வளர்க்கறது, சொறி வந்தவன ரோட்ல கொண்டு போய் விட்டுறது. அது ஏற்கனவே கறி திண்ட நாயா இருக்கனால அது சொறி வந்தவன என்ன கேட்குது? கறி கேட்குதா? அது ரோட்ல போற எவனையாவது கடிச்சு வச்சிருது. தெரியுதா? இன்னைக்கு எத்தனை பேர் தெரியுமா? அதாவது இந்த நாய்க்கடி வாங்கின உடனே இவங்க அசால்ட்டா இருந்துடுறாங்க. 30 நாள் கழிச்சு அவங்க வேறு விதமாய் மாறுகிறார். அந்த ரேபிஸ் நோய் அவங்களை தாக்கி அவங்கள சுகமாக்கவே முடிவது இல்லை. நாய் கடிச்ச உடனே ஒருத்தர் போய் ஆஸ்பத்திரியில் போய் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் பிழைக்க முடியும். இல்லை என்றால் 30 நாள் வரை எதுவும் செய்யாது. 1 மாசம் அதோடு அவர்கள் போய்விடுகிறார். இதை பார்த்த தமிழ்நாடு அரசாங்கம் இவன் தான் இப்ப குழந்தை வளர்க்காம என்ன வளர்க்குறான்? அதிகமா இப்ப சூப்பர் மார்க்கெட்ல பில்லு போட்டா காய்கறி 100 கிராம், ஆனா நாய்க்கு 1000 ரூபாய்க்கு எடுறான். நாய்க்கு பெருசா எடுறான், எடுத்துக்கொண்டு போடு. வீட்டுல இருக்கிற மனுஷனை நாயின்கிறான். நாய டமி, ஜிம்மி, வா ஜிம்மி. பிள்ளைய வேற மாதிரி கூப்பிடுறான், நாய வேற மாதிரி கூப்பிடுறான். மனுஷன் மாறிட்டான்ல. அப்ப இன்னைக்கு அரசாங்கம் பாக்குது, உன் நாய் எங்கேயாவது போய் எவ்வளவு கடிச்சு வச்சுட்டா நாங்களா பொறுப்பு? நீ வளர்த்துட்டு அதனால உன் நாய்க்கு என்ன போடுறோம்? அப்புறம் மெட்ராஸ்ல நாய்க்கு சிப்பு போட சொன்ன அரசாங்கத்துக்கு நம்ம மேல போட சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கிருபை தேவன் இன்னும் சபையின் மேல கிருபையா இருக்கிறாருன்னு நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்களா?
ஏன்னா நம்ம மக்கள் 100 ரூபா கொடுத்தாலே அங்கிட்டு திரும்பிடும். என்ன இதுல இதுல எல்லா சலுகைகளும் இதுக்குள்ள உட்பட்டு தான் வரும். உங்க பணத்தையே நீங்க போட முடியாது, எடுக்க முடியாது, வாங்க முடியாது, விற்க முடியாது. ஆமா, அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அது நாமத்தையாவது, அந்த நாமத்தின் லெக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு நம்முடைய நெத்திகளில் முத்திரை போட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமா அடையாளம் போட்டிருக்கிறார். உங்களுக்கு ஒண்ணு தெரியும், அவர் போடுறதெல்லாம் மறைவானது. இந்த ராமநாதபுரத்துல எத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளோ முத்திரை போட்டு அவங்கள சீல் பண்ணி பரலோகத்துல அவங்க பேரை எழுதி வச்சிருக்காரு. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே மறைவா செய்றாரு. ஹல்லேலூயா. ஆனா பிசாசு அப்படி இல்ல, ஃபுல் கண்ட்ரோல். ஆமா, நீங்க போய் நடந்த உடனே இன்னாலும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள வந்து போயிருக்கிறார். இதெல்லாம் எல்லா தகவல்களும் இன்னைக்கு அப்படித்தான். பிரியமானவர்கள், ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு கொலையில அவங்க 2 பேரும் பேசின விஷயத்தை 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போன் கால் எடுத்துட்டாங்க. இன்றைக்கும் நாம் பேசுகிற ஒவ்வொரு காலையும் அரசாங்கத்தால் எடுக்க முடியும். நல்ல வேளை நம்ம விஐபி இல்லை, தெரியுமா உங்களுக்கு? நல்ல வேளை நம்ம விஐபி இல்லை. இல்லைன்னா நம்ம பேசுறதெல்லாம் எடுத்து அக்கு வேற ஆணி வேற எடுத்து கொண்டு வந்து வெளியே போட்டுருவோம் அரசாங்கம் எல்லாத்துக்கும். அதனால தானே இந்தியாவில் ஒரு அரசியல்வாதியா மாறுறது அவ்வளவு சீக்கிரம் பெருசு இல்லை. ஏன்னா நான் தப்பு செய்யலைன்னா சொல்ல முடியாது. எல்லாம் அக்கு வேற. அவன் வீட்டுல இருந்து யார்கிட்ட பேசுறான், அவன் என்ன செய்யறான், எல்லா காரியங்களும் இன்னைக்கு அரசாங்கத்துக்கு நல்லாவே தெரியும். எப்படி போகுது பணம், எப்படி வருது, இது எல்லாமே தெரியும். அப்ப என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை நான் ஏன் இதை சொல்கிறேன்? நான் பக்கத்துல வந்திருக்கிறோம். பக்கத்தில் ஸ்வீடன்ல, ஜெர்மனியில் ஒரு தடவை எனக்கு ஐரோப்பாலாம் போயிட்டு வந்தேன். அங்கே எப்படி இருக்குங்கிற நிலைமை பார்க்கணும் தான் தோணுது. இதெல்லாம் நம்ம இன்டர்நெட்டில் பார்க்கும்போது இவ்வளவு வேகமாக இருக்கே நாடு, இவ்வளவு வேகமாக வளர்ந்துருக்கிறது, இவ்வளவு இந்த டெக்னாலஜிக்குள்ள மனிதனா சந்தோஷமா இன்றைய ஜென்சி தலைமுறை போய் வாங்கி கொண்டு போகிறது. ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு ஹாப்பி டேன்னு சொல்லுது. அதை பதித்துக் கொண்டு அவர்கள் வேதத்தை பார்த்து வளர்ந்த பிள்ளைங்க தானே. அப்ப இப்படித்தான் ஏவாளன் பறித்து சாப்பிட்டது போல கடைசி கால தலைமுறைக்கு இது ஒரு பெரிய சிக்ஷையில வந்து நிற்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். இவர் ஏதோ சொல்லுகிறார் என்று நினைக்கிறீர்கள். 2009 தொடங்கின ஆதார் இப்பொழுதுதான் முடிவுக்கு வந்திருக்கிறது. எத்தனை பேர் 2009 அப்புறம் பிறந்தீங்க? மன்மோகன் சிங் அவர்களால் 2009 ஆண்டுல தொடங்கப்பட்ட ஆதார் கார்டு போட்டோ எடுக்கும் பணி இப்பதான் இந்தியாவில் முடியும் தருவாயில வந்திருக்கு. இது பழமையான காரியமா இருக்கு. இது அடுத்த நிலைமைக்கு போகலாம் என்று இந்தியா இன்றைக்கு யோசித்துக் கொண்டிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? இது ரொம்ப பழமையான, வெளிநாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரொம்ப பழமையான காரியமா இருக்கிறது. அடுத்த நிலைமைக்கு போகலாம் என்று. அப்ப நம்முடைய தேசங்கள் எல்லாம் அடுத்த நிலைமைக்கு போகும். நான் சொல்லுகிறேன், கெட்டு போகிறவன் அல்ல, நாம் விசுவாசிக்கிறவர்கள், ஒளியை விரும்புகிறவர்கள், தேவனை விரும்புகிறவர்கள், இவ்வுலகத்தின் பணம் இவைகளெல்லாம் அனித்தியமானது என்று தீர்க்கமாய் நம்புகிறவர்கள், சுகம் பெறன் இவ்வளவு வாழ்க்கையும் அனித்தியமானது, இயேசுவோடு வாழ்ற வாழ்க்கையே நித்தியமானது. அப்ப இங்க பாருங்க, வாங்கவும் இதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்குன்னு நான் சபையை சொல்ல வரேன். என்ன ஆனாலும் ஒருவேளை இந்த வருஷம் செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி அப்படி சொன்னா கூட என்ன, நீங்க எத்தனை பேர் நம்ம விசுவாசி எப்படிப்பட்ட ஐயா போட்டோ எடுக்கலாமா, ஐயா பதிக்கலாமா, ஐயா ஒரு வார்த்தை கேட்டு வச்சுட்டு அது போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடும். ஆனா இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? இதுல என்ன பிரச்சனை தெரியுமா விசுவாசிகளே? ஒரே ஒரு தடவை இதை நீ பதிச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு. ஏன்னா நீ அதுக்கு பின்னாகவே போகிற அளவிற்கு அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இதில் ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தி விடவன் கணக்கு பார்க்க கடவன். அதாவது 666 என்ன 18 டிஜிட்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனுக்கு 18 டிஜிட்ல நம்பர் கொடுத்தா இந்த உலகத்தில் இருக்கிற 2000 கோடி பேருக்கு மேல கொடுக்கலாம். என்ன 2000 20,000 கோடிக்கு மேல கொடுக்கலாம். அதாவது ஒரு மனிதனுக்கு 18 டிஜிட் நம்பர் கொடுத்தா, இப்ப நம்ம ஆதார்ல 12 டிஜிட் நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. கன்சீல்டா சில நம்பர் கம்ப்யூட்டர்ல வச்சிருப்பாங்க, அது மறைக்கப்பட்டதா இருக்கும். 12 தான் உங்களுக்கு வெளியே தெரியுது. ஆனால் கடைசியாக மனிதனுக்கு கொடுக்க போகிற லெக்கம் 18 டிஜிட். அதுதான் ஆண்டவர் எப்படி பிரிச்சிருக்காரு பாருங்க. 666. அந்த முதல் 6 இலக்கம் பாத்தீங்களா, அது 6ன்னு பிரிச்சிருக்காரு. அடுத்து ஒரு 6 இலக்கம். அடுத்து ஒரு எப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். எனக்கு படிக்கும் போது பாத்தீங்களா, அப்ப ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிற இன்றைய இருக்கிற 600-700 கோடி பேருக்கு 15 டிஜிட்ல 18 டிஜிட்ல நம்பர் கொடுத்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன கொடுத்துடலாம் சொல்லுங்க, என்ன கொடுத்துடலாம்?
கார்டு கொடுத்துடலாம். இப்போ உங்கள் கையில் இருக்கிற பேங்க் கார்டு, விசா கார்டு இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் உலகத்தில் இருக்கிற எந்த மூலையில் வேணாலும் நீங்கள் காசு எடுக்கலாம். எப்படி பாருங்க, இல்லை என்ன ஆச்சரியம் தெரியுமா, நம்ம 50,000 போட்டோம்னா அடிச்சு தூக்கிட்டு வர்றது பாருங்க, எவ்வளோ ஸ்பீடு சர்வர் பாருங்க. இது நீங்கள் அமெரிக்காலையும் போய் எடுக்கலாம், நீங்கள் ஐரோப்பாலையும் போய் எடுக்கலாம். அந்த உங்கள் விசா கார்டு மேலே ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் தனித்துவமான நம்பர். அந்த நம்பரை போட்டாலே உங்க ஐடென்டிட்டி, அது உங்க கார்டு. ஒரு நம்பர் தப்பா போட்டுக்கலாம் சொல்லுவான், இது உங்க நம்பர் இல்லைன்னு சொல்லுவான். எப்படி இந்த உலக நம்பர்ல சுத்தி கடைசியில் வந்து நிக்கிறது பாருங்க. ஆனால் ஆண்டவர் அன்றைக்கே ஒரு மனிதனுக்கு 18 டிஜிட்டில் ஒரு மனிதனுக்கு என்ன கொடுப்பாங்க, கார்டு கொடுப்பாங்க, வலது கையில கொடுப்பாங்க, நெத்தியில கொடுப்பாங்க. அப்படியே வசனம் நிறைவேறுது, அதனுடைய ஒரு வார்த்தை கூட மாறாது. அல்லேலூயா. ஆண்டவர் வரமாட்டார் என்று வரமாட்டார் சொல்வதற்கு எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஏன் அதிகாரம் இல்லை தெரியுமா? அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் போல, ஒரு நாள் 1000 வருஷம் போல. அவர் இன்னைக்கு நைட்டு கூட எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் வந்துட்டு அவருடைய திட்டத்தை அவர் நிறைவேற்ற போதுமானவர். அதனால ஆண்டவர் சீக்கிரமாய் வருவார். நான் சபைக்கு இவைகளை நீங்கள் காண கேட்டால், இவைகள் நடக்க கேட்டால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி உங்களுக்கு சொல்றேன். எத்தனை பேர் உங்களை இப்ப சோதிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைங்களேன். இப்ப கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சியை படிச்சுட்டு நம்மளே எழுதி பார்க்கறது இல்லையா? உங்களே நீங்க கேள்வி கேட்கல, ஒருவேளை இந்திய தேசத்தில் இவைகள் கட்டாயமாக்கப்பட்டு இவைகள் வந்தால் 2026 இவைகளை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எத்தனை பேர் ஆண்டவருக்காக எங்களால் இருக்க முடியல போய் காரணங்களை சொல்லிவிட்டு நாங்கள் போய் அவைகளை பதிப்போமா என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். முத்திரை பதித்தவர்களுக்கு என்ன நடக்கும்? வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அந்த முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல், நல்ல கவனிங்க, அதாவது பியூரான தேவனுடைய கோபம். இப்ப தேவனுடைய கோபம் இருக்கு, கிருபையோட கலந்துதான் இருக்கு. நல்ல கவனிக்க, கலப்பில்லாத கோபம், கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமான மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். தெரியுதா? ஒரு தடவை தான் பதிச்சுக்கிறேன், என் உடம்பு தான் பதிச்சுக்கிறேன், நான் சும்மா தான் பதிச்சுக்கிறேன், இது பீஸ்டோட முத்திரையில பதிச்சுக்கிறேன், இது வாங்குறதுக்கு விற்கிறதுக்குமானது, அதுக்காக நான் பதிச்சுக்கிறேன். நரகத்தில் தள்ளப்படுவான் என்று வேதவாக்கியம் எச்சரிக்கிறது. பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளர்களுக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும். ஆமா, ஏன்னா சில விஷயத்துக்கு கேட்க மாட்டாங்க, சில விஷயத்துக்கு கேட்பாங்க. மறுதளிக்கிறதுக்கு கேட்க மாட்டாங்க, சின்ன விஷயத்துக்கு கேட்டுக்கிறாங்க. அதனால கர்த்தருடைய வார்த்தை இந்த ராத்திரியிலே நான் சொல்லி எச்சரிக்கை வந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. இந்தியா 2047 மிகப்பெரிய வல்லரசாக மாற வேண்டும் என்று, மிக வேகமாக சூப்பர் நேச்சுரல் நாடாக மாற வேண்டும் என்றும், 100வது சுதந்திர தின விழா காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்டவர் இதற்கெல்லாம் அனுமதிப்பாரா என்று எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஆண்டவர் தாமதிக்கிறார், கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அவர் இன்னும் தாமதமாக இருக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுடைய மனதிலும் உங்கள் பைபிளையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கும்படி கேட்கிறேன். இந்த 666 வரும் என்று நம்புகிறவர்கள், இதற்கு பின்னாக 600 ஆண்டுகளுக்கு பின்னாக வேதம் எழுதப்பட்ட யாரும் அவர்களும் நம்புகிறார்கள். இஸ்லாமியர்கள் அவர்களும் இதை பற்றி காரியங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய தேவன் இதை சொல்லி இருக்கிறார். அடுத்து கவனிச்சு பாருங்க. அதிலே பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களுடைய வாதையின் புகை சதா காலமும் எழும்பும், மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்கிற எவனுக்கும் இரவும் பகலும் என்ன இராது? இளைப்பாறுதல் இராது. இதுல நல்ல கவனிங்க. அடுத்த வசனம் ரொம்ப நல்ல வசனம். தேவனுடைய கற்பனைகளையும் தேவன் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொண்டு அந்த முத்திரையை பதிக்காதவன் எவனோ. சாப்பிடாட்டாலும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்றவன எலியாவை போஷிச்சது போல போஷிப்பாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். பொறுமைனா என்னன்னு தெரியுதா? பொறுமைனா என்ன தெரியுதா? அவர் தருவார், அவர் நடத்துவார். நம்ம கைவிடப்பட்டவங்களுக்கு இது ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு, பொறுமை. நான் சொல்லுவேன், பரிசுத்தவான்கள் என்னை பொறுத்து சொன்னீங்கன்னா நான் பொறுமைன்னு பொறுத்துவேன். பரிசுத்தவான்கள் நான் பரிசுத்தம் பொருத்த மாட்டேன். ஏன்னா அந்த பொறுமையில தான் பரிசுத்தமே இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப அந்த பொறுமை, தேவன் எனக்காக செயல்படுகிறார். அந்த பொறுமை, அவசரப்பட்டு ஐயோ காசு போயிருமோ, பேங்க்ல வச்சிருக்கிற அது ஷோகேஸ், அது உள்ள வச்சிருப்பாங்களே அந்த பேங்குக்குள்ளேயே, லாக்கர்ல இருக்கிறது எடுக்க முடியாம போயிருமோ, ஆனா தவணை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது.
என்ன காசு மாத்துறதுக்கு 1 மாதம் தவணை கொடுத்தாங்கல்ல, அப்படியே ஏன்னா குப்பை தொட்டியில் வெட்டி போடுறாங்கன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன அப்படியே 5000 நோட்டு அந்த குப்பை தொட்டியில் கிடந்துச்சு, 4 கோடி ரூபா அந்த குப்பை தொட்டியில் கிடந்துச்சு. ஏன்னு தெரியுமா? ஏன் கிடைக்குது சொல்லுங்க? ஆமாம், இப்போ போய் மாற்றினா கண்டுபிடிச்சிருவோம், கொடுத்தா அவன் போட்டு கொடுத்துருவான், அதுக்கு பேசாமல் எரிச்சிருவோம், அதுக்கு பேசாமல் ரோட்டில் போட்டுருவோம், எப்படினாலும் மனுஷன் மாட்டி விட்டுருவான். அதுக்கு பேசாமல் எத்தனை பேர் வீட்டு வேலைக்காரிகள்கிட்ட கொடுத்து மாற்றுறாங்க தெரியுமா? அரசாங்கம் இப்போ ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா போனதும் வந்ததுமா அது தலைக்கு மேலே போயிடுச்சு வெள்ளம், அதனால அது ஒன்றும் செய்ய முடியல. என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம், இங்கே கவனிங்க, பொறுமை, எல்லாவற்றிலும் பொறுமையாக இருப்போம், நம்மை அழைத்தவர் நம்மை கொண்டு சேர்க்க வருவார். அல்லேலூயா. அப்போ இங்கே நல்லா கவனிச்சுக்கிறங்க, நம்ம பரிசுத்தவான்கள் ஏன் இதை நமக்கு எழுதி வச்சிருக்காருங்கிற போது நம்ம காலத்தில் இவைகளை பார்க்க நேரிடலாம் என்று நான் சொல்லுகிறேன் சபைக்கு. நம்ம காலத்தில் இது பார்க்க 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். 16:2 பாருங்கள். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ள பூமியின் மேல் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய. பாத்தீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, முத்திரையை தரிச்சிட்டாலே சொரூபத்தை வணங்கிடுவான், விழுந்துருவான். சிலர் பாத்தீங்களா, இங்கிட்டு பாரு அங்கிட்டு பாரு, யாரும் பாக்குறாங்களா? ஒரு தடவை கும்பிட்டு போடுறா. முத்திரையை தரிச்சிட்டாலே ஏன் ஆண்டவர் அவனை நரகத்துல போட்டு வாதிப்பேன்னு சொல்றாரு? நம்ம சபையில் ஒரு அம்மா கேட்குறது, பேன் கார்டு வாங்கலாமா வேணாமான்னு. எதுக்கு பேன் கார்டு வாங்கணும்? இப்படி கொஞ்சம் பேர் இருக்கோம் என்ன. ஆனால் சில பேர் 1ஆம் நம்பர், அது எப்படி பார்த்தாலும் நமக்கு 3000 ரூபாய் கிடைக்க தான் போகுது. கொடுக்கலன்னா ரேஷன் கடைக்காரனே விட மாட்டாங்க அரசாங்கம். ஆனால் நம்மளுக்கு அந்த டோக்கன் வாங்கி அப்படி சந்தோஷப்பட்டு அன்னைக்கே செலவு பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருவோம். சம்பளமும் அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, இதில் பார்த்தீங்களா, சொரூபத்தை வணங்குறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு என்ன வந்துருச்சான்? என்ன பொண்ணு சொல்லுங்க, என்ன பொண்ணு வந்துச்சான்? ஆமாம், சத்தமாக சொல்லுங்களேன், என்ன பொண்ணு வந்துச்சான்? கொடிய பொண்ணு. தூதன் நேரடியாக ஊற்றிருக்கான், ஒரு ஆள் கூட மிஸ் ஆக மாட்டான். அப்போ நரகமும் கிடைக்கும், கொடிய புண்ணும் வரும். எல்லாமே அந்தி கிறிஸ்துக்குமே பொண்ணு வரும், அவனும் பொண்ணு தான், எல்லாருக்கும் பொண்ணு தான். அப்ப தேவனுடைய தூதனானவன் அது மேல ஊற்றும் போது முழுவதுமாக என்ன நடக்கும்? அந்த கோப கலசத்தை ஊற்றும் போது அப்படியே எல்லாம் புண்ணாக மாறிவிடும். அதை வணங்குறவர்களும் அதில் மனிதர்களும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் சொல்றேன், எப்பயுமே இந்த பாவத்தை செஞ்சு பார்க்கிறேன். இன்றைய கடைசி கால தலைமுறைகளுக்கு ஒன்று சொல்றேன், முந்தின தலைமுறைகளுக்கு போதைகளிலிருந்து வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது உபயோகப்படுத்துகிற போதைகளை உபயோகப்படுத்தினவன் திரும்ப வருவதற்கு வாய்ப்பு 99.99% இல்லவே இல்லை. டேஸ்ட் பார்த்தா முடிஞ்சு. ஜென்சி தலைமுறைகளுக்கு நான் சொல்கிறேன், ஏன்னா இப்போ நீங்கள் பயன்படுத்துறது எல்லாம் அவ்வளவு கொடூரமானது. நானும் என்ன சொல்வேன், என்னோட காலேஜ் படித்து ஆமாம் மதுபானம் குடித்தவங்க புகைப்பிடித்தவங்க இன்னைக்கும் அந்த பாவத்தில் தான் இருக்காங்க. யாருமே விடுதலை ஆகலை. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யால் விடுதலை ஆவீர்கள். கையை நல்லா தட்டி, நம்முடைய தேவன் விடுதலையின் தேவன். ஆனால் இந்த காரியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பிளெஸிங்ஸ் 2 சொல்கிறேன், அப்படி அதை பதிக்காமல் இருக்கிறவங்களுக்கு தேவன் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு அது வேணும்ல உங்களுக்கு. அன்றியும் 15:2 அன்றியும் யோவான் பார்க்குறாரு, அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலை பார்க்குறாங்க. அங்கதான் ஆண்டவர் இருக்காரு, அங்கதான் ஆண்டவர் இருக்காரு. ஆண்டவர் கண்ணாடி கடலாம் போட்டு உட்காந்துருக்காருங்க. அப்படியே அவர் மேலே உட்காந்துருந்தா கீழே தெரியுமா? நிறைய பில்டிங்ல பார்த்துருக்கீங்களா? தர கண்ணாடி மாதிரி போட்டிருப்பாங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? இப்போ புது மாடல் டைல்ஸ்லாம் கீழே அப்படியே தெரியும், அந்த பக்கம் சிங்கம் இருக்கிறதுலாம் தெரியும். அது மாதிரி ஆண்டவர் கண்ணாடி கடல்ல உட்கார்ந்துருக்காராம். நம்ம ஆண்டவர் ஒரு கை தட்டுங்களா எல்லாரும் நல்லா? அல்லேலூயா. ஆமா, நான் நினைக்கிறேன் அவர் அப்படி மேல அப்படியே ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா கீழே தெரியும் போல. அவர் அப்பவே என்னென்ன மேஜிக்கோ பண்ணியிருக்காரு. வெளிப்படத்தில் 1 இருக்கு, கண்ணாடி கடலை பார்த்தேன், ஆட்டுக்குட்டியானவர் அமர்ந்து இருக்கிறதை பார்த்தேன், பிதாவாகிய தேவனை பார்த்தேன் சொல்லுவார்ல, அதே கண்ணாடி கடலை பார்க்கிற மிருகத்தையும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும், ஏன் தம்பி, அதன் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் யாரா? இப்ப தெரியுதா? வெளிப்படுத்தல் 2 ஜெயம் கொண்டவன்னு சொன்னாரு. ஆண்டவரே, புதுசா ஒரு வேலைக்கு போனேன், நைட்டு 11 மணிக்கு வர்றேன், இப்ப குடும்ப ஜெபம் நிறுத்திட்டேன்.
புதுசா கொஞ்சம் சம்பளம் வந்துச்சு, இப்ப ஆண்டவரை தேடுறதை நிறுத்திட்டு ரொம்ப கடன் வாங்கிட்டேன், இப்ப நான் ஆண்டவருக்கு நேரத்தை குறைச்சிட்டேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஏன் போன ஞாயிற்றுக்கிழமை ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப சொன்னேன். அங்க ஜெயம் கொள்ளாம இங்க ஜெயம் கொள்ள முடியாது. ஆமா, என் வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையோடு இருக்கணும், ஜாக்கிரதையோடு என் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், ஜாக்கிரதையோடு தேவன் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையை காத்துக்கொள்ளணும். அதனாலதான் நான் காலையில எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுவேன், பொல்லாத மனுஷங்கள்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்து. அதுவே முக்கியமா நம்ம டைமை வேஸ்ட் பண்றாங்கல்ல, சிலர்கிட்ட போனா பாய் சொல்லவே முடியாது, கொஞ்ச நேரம் இருங்க இருங்க. சில பாஸ்டர் மாதிரி 2 மணி ஆனாலும் சாப்பிட மாட்டாங்க, நம்மளை கொன்றுவாங்க. சில நைட் 1 மணி ஆனாலும் நிறுத்த மாட்டாங்க, நம்மளை விடவும் மாட்டாங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவரே உங்கள்கிட்ட இருந்தா என்னை காப்பாத்துங்க, என்ன பெரிய ஆட்கள்கிட்ட நம்ம போறேன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டாங்க, உபவாச ஜெபம் இருக்கு. 10:15 இருந்து பாஸ்டர், 12:30 பாஸ்டர், 10:45 பாஸ்டர், போகணும் பாஸ்டர், விசுவாசிகள்லாம் இருப்பாங்க, கொஞ்சம் இருங்க. கடைசியில் அப்படியே பேசி பேசி 11:15 ஆயிடுச்சு. வண்டி எடுத்துட்டு ஓடி ஓடி வந்தேன். இன்னைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்கு. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், ஜெயம் கொள்ளணும், ஜெயம் கொள்ளணும், நம்ம எல்லாத்தையும் ஜெயம் கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, அதனாலதான் ஆண்டவர் எழுதி கொடுத்த மாதிரியே வாழணும். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள். நல்ல உண்ணவும் உடுக்கவும் தந்த ஆண்டவரை நல்ல கை தட்டுகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நான் கேட்டேன், ஆண்டவரை இடம் வாங்க வேண்டாமான்னு, தந்தா வாங்கு. வீடு கட்ட வேண்டாமா, தந்தா கட்டு. நான் வேணாம் சொல்லல, ஆனா இருக்கிறது போதும்னு எண்ணிக்கிட்டே இரு. போதும் என்ற மனதுடனே கூடிய மிகுந்த ஆதாயமா. ஆனா யாராவது போதும்னு சொல்றானா, சொல்லவே மாட்டான். கொடு கொடு, எண்ணிக்கிட்டே இருக்கும்போதே கொடு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்க. அப்பா என்ன என்றீங்க, என்னாம கொடுங்க, அள்ளி அள்ளி கொடுங்க சொல்றோமா. ஆனா நிறைய பேருக்கு மிகுந்த ஆதாயமே தெரியல. தந்ததுக்காக ஸ்தோத்திரம், நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. பாத்தீங்களா, ஜெயம் கொண்டவர்கள் தேவனுடைய சுர மண்டலங்களை பிடித்துக் கொண்டு, எங்க கிட்டார் பார்த்துருக்கோம், எங்களோட கீபோர்டு பார்த்துருக்கோம், எங்களோட டேமரின் பார்த்துருக்கோம். தேவனுடைய சுர மண்டலம். கையை நல்லா தட்டுங்களேன், கல்ல நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா ஆமென். ஆமா, முத்திரை பதிக்காதவர்கள் தேவனுக்கு பக்கத்தில் இருப்பார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் இரத்த சாட்சியாய். அவர்கள் எப்படி மதிப்பார்கள் சொல்லுங்க. நம்ம வாடுறதுல பரவம் போயிடுவோம், ஆனா இங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏன் பக்கத்துல தேவாலய பக்கத்துல அவங்க இரத்த சாட்சி. நீ கொடுக்குற காசு வேணாடா, நீ தர எது வேணாம், என் இயேசு போதும் அப்படியே மறைச்சு அப்படியே போறவங்க. அதனால இங்க போட்டுருக்கு, பக்கத்துல அடிப்பாங்க. கையை இன்னொரு தடவை தட்டுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாங்க, கிறிஸ்தவனுக்குன்னா உப்பு போட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். நான் தான் சொல்றேன், கடன் வாங்க புலக மனுஷன் கடன் வாங்குறவன் எப்படி கிறிஸ்தவனா இருக்க முடியும்? ஆண்டவரை நீர் தருமுறை என் கைகள் மேலே இருக்கட்டும். ஏன் சொல்ல முடியாது? 121 சங்கீதத்தை 1000 தடவை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்க வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் அந்த வசனம் பொய்யா, அந்த வார்த்தை பொய்யா. அடுத்த வார்த்தை சொல்லுது, என் காலை தள்ளாட விட மாட்டார், விட்டுருக்காரா? அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. விட்டதில்லைங்க. பல நேரங்களில் நான் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேன். ஆண்டவரை இல்லை, காலையில் ஒரு நாள் இல்லைன்னு சொன்னேன், மாலையில் 10,000 ரூபாய் கர்த்தர் தந்தார். காலையில் இல்லைன்னு சொன்னேன், மாலையில் 10,000 ரூபாய் கையில் வருது. நல்ல கையை தட்டுங்க ஆண்டவரை. அல்லேலூயா. என் தேவன் பெரியவர். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை சொல்றேன், ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் தான் தேவனுடைய தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு. எனக்கு தான் பிடிச்சிருக்கு. ஆண்டவர் உங்க கீபோர்டு எப்படி இருக்கும்பா, உங்க சுரமண்டலம் எப்படி இருக்கும், உங்க சுரமண்டலத்தை பிடிச்சிக்கிட்டு நாங்க ஆராதிக்கிற நாள் எப்படி இருக்கும். அந்த கண்ணாடி கடல் இருக்கு நிக்கிறத எல்லாம் சொல்லுவாங்க. அந்த விஜய் பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்துடுறேன், கிட்ட போய் அவரை பார்த்துறேன். எதுக்குப்பா போனேன்? அவரை பக்கத்துல பார்த்துறேன். ஆனா ஆண்டவருக்காக வாழ்றவனுக்கு
கண்ணாடி கடல்ல நிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியம் உள்ளவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியம் உள்ள, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வழிகள் நீதியும் சத்தியம் உள்ளவைகள். ஆமா, அதான் அவருடைய வழி. பிரியமானவர்களே, கள்ளத்தனமா காசு வந்து வீட்டில் அதை சாப்பிடறது மட்டும் நினைக்காது. ஒரு ரூபானாலும் நிம்மதியா நேர்மையா நீங்க ஏமாத்துறீங்கன்னா நீங்க ஏமாத்தப்பட்டு தான் தீருவீங்க. ஆனா இருக்கிற கொஞ்சத்தில் உண்மையா வாழ்ந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப பிளெஸிங்கா வைப்பார். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுங்க, அவருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். அதனாலதான் நான் ஒரு மனுஷனை உண்மையா நேசிக்கணும்னு அவங்ககிட்ட ஒரு ரூபா கூட எதிர்பார்க்க கூடாது, அது யாரா இருந்தாலும். அப்பதான் உங்களால நேசிக்க முடியும். மாமா செய்யல, மச்சான் செய்யல, அவர் செய்யல, அந்த விசுவாசி ரொம்ப வேலை பார்க்கிறார், ஒண்ணுமே செய்யணும். நோ, அதுக்கான வேலை நமக்கு இல்லை. கர்த்தர் நம்மை நடத்துவார். எல்லாரும் மறுபடியும் சொல்லுங்க, அவருடைய வழிகள் நீதியோ சத்தியமுமானவைகள். வெளிப்படுத்தல் 20:4 பாருங்க. முத்திரை பதிக்காதவங்களை பத்தி கர்த்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு உங்களுக்கு நான் காமிக்கத்தான். அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், பாத்தீங்களா, அவர்களையும் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியை நிமித்தம், தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களை மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அவர்கள் உயிர்த்து 1000 வருஷம் கிறிஸ்துவுடனே கூட அரசாழ்வார்கள். பிரியமானவர்களே, இதுவரை எந்த காலத்திலும் காணாத ஒரு தேர்தலை தமிழ்நாட்டில் பார்க்கிறேன். நானும் ஒரு பல தேர்தல்களை பார்த்து வந்திருக்கேன். 96 இருந்து நம்ம வயசு விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த முதல் தேர்தலில் இருந்தே நாங்கள்லாம் பார்த்துட்டே வரோம். ஆனால் பிரியமானவர்களை, இன்றைக்கு இருக்கிற அதிகார காரியங்களெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பயமா இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் 1000 வருஷம் இதே பூமியில இதே ஊர்ல உங்களுக்கு அவரோட அரசாளணும்னு ஆசை இருக்கா? அவர் கையை பிடிச்சு நடக்கணும்னு ஆசை இருக்கா? அப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கிறிஸ்து காலத்துல முத்திரை பதிக்காமத்தான் பரலோகம் போக முடியுமானா? அந்த கிறிஸ்துக்கு முந்தி சபை எடுத்துக்கொள்ளப்படுறவங்க எவ்வளவு எதிர்பார்ப்பாரு? இன்னும் ஆண்டவருக்காக நிற்க முடியல, சலுகை போயிருமா, அது போயிருமா, ஒதுக்கி வச்சிருவானா, தள்ளி விட்டுருவானா, விழுந்துருவோமா? இவ்வளவு காலம் வெளிப்படுத்துற 21 அவிசுவாசிகள் ஒரு லிஸ்ட் இருக்கேன், பயப்படுறவங்க ஒரு லிஸ்ட் இருக்கேன். அப்ப மந்திரி டெஸ்ட்லையும் காலாண்டுலையும் படிக்காம 200 எடுத்துட்டு 498 எடுப்பேனா? எங்க குவார்டர்லி எக்ஸாம்ல 250, ஹாஃப்லி எக்ஸாம்ல 250, ஆனா ஆனுவல் எக்ஸாம்ல 499. நீங்க சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு இந்த கொடுக்கப்பட்ட காலத்துல நம்ம தான், எனக்கு இயேசு மட்டும் தான் போதும், இயேசு நான் விட மாட்டேன், அந்த விசுவாசத்துக்காக சொந்தத்தை இழப்பேன், பந்தத்தை இழப்பேன், சொத்துக்களை இழப்பேன், படிப்பை இழப்பேன், பட்டத்தை இழப்பேன், என் ஆத்துமநேசரை இழக்க மாட்டேன். அப்ப அவங்களுக்கு இவ்வளவு டெஸ்ட் எடுத்து தான் பரலோகம் போக முடியும்னா, நம்மள சும்மா கொண்டு போய் பரலோகத்தில் ஏற்றுவாரா? பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம். கண்டிப்பா சொல்றேன், தங்களுக்கு எடுத்து போதை பழக்கத்தில் இருக்கிறவங்க இங்க இருந்தீங்கன்னா நீங்க கனவு கூட காணாதீங்க. ஆனா அதை விடணும்னு கனவு கண்டீங்கன்னா, ஆமா, கடைசி ஒரு வசனத்தை வாசிச்சு இந்த தலைமுறைக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி, எல்லா என் பிள்ளைகளுக்கும், என் வருங்கால எல்லா தங்கச்சிமார்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். படிக்கிறதுக்கு வெளியூர்லாம் போகும்போது நீங்கள் இந்த வசனத்தை மனசுலேயே வச்சுக்கிறணும். எல்லாரும் கவனமா இருங்க. ஆமாம், நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம், தேவன் கர்த்தரை எழுப்பினாலே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். இதுக்கு தான் நம்ம எல்லாரும் உயிரோட வாழ்றோம். நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாம் போய் அடக்கம் பண்ணி ஸ்தோத்திர பாட்டு பாடி உள்ள வச்சு மண்ணு போட்டு மூடிட்டு வந்திருக்கோம்ல, அவங்கள தேவன் எழுப்புவார். எப்படி எழுப்புவார்? அவருடைய வல்லமையினாலே எழுப்புவார். யாரை எழுப்புவார்? நல்ல கவனிங்க. 15ஆம் வசனத்துல பாருங்க, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று. நல்ல கவனிங்க, உங்க உடம்பு கிறிஸ்துவினுடைய பார்ட்டாம். ஆனா நீங்க போய் இங்க யாரும் என்ன வரையறான், அது என்ன போடுறாரு? டாட்டூ போடுறான்.
டாட்டூ இன்னைக்கு வெளிநாடுகளில் உடம்பு முழுசு போடுறான். வெள்ளைக்காரன் வேற வெள்ளை வெள்ளைன்னு இருக்கானா, அவர் அப்படியே உடம்பு ஃபுல்லாக பாம்பு வரைகிறான், இப்படியே இங்கிருந்து வரைகிறான், ஐயோ அந்தரங்க உறுப்புகளில் வரைகிறான். என்ன கேட்கறது எவ்வளோ பிள்ளைகளே, இந்த சரீரம் தான் உயிரோடு எழும்ப போகுது. வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. இந்த சரீரம் நம்முடைய தேவன் நல்லவர். அதனால சொல்றேன், ஓ உடம்பு தான் நான் குத்தலாம், ஏன் உடம்பு தான் இல்லை. நான் பார்த்துருக்கேன், இன்னைக்கு நேரத்தில் கிராமத்திலே பார்த்தீங்கன்னா புருஷன் குடிக்காரன், ஆனால் பேர் இங்கே கையில் இருக்கும். பாட்டி கேட்டீங்கன்னா என்ன பாட்டி, இந்த பேர் என்ன, அது என் வீட்டுக்காரர் பேர். ஏன்னா அவனுக்கு தெரியாது, அவன் மண்ணுக்குள்ள போறவன், ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போறவன். நம்ம பரலோகத்துக்கு போறோம்னு சொல்றோம், சத்தம் வராமன்னு சொல்லுங்க. அதனால என் பிள்ளைங்களுக்கு சொல்றேன், உன் ஃபேஷன் வரலாம், உன் ஃப்ரெண்டு கையில் எழுதிக்கலாம், உன் ஃப்ரெண்டு கையில் ஜீசஸ்ன்னு கூட நீ எழுதக்கூடாது. ஏன்னா அவர் எந்த உருவத்துக்கும் அப்பாற்பட்டவர். நல்லா கவனிச்சுக்கிறேன். இந்த வசனத்தை நான் லேவியராகமத்திலிருந்து எடுத்து காமிக்கிறதுனால, அதுபோல திருமண பந்தத்துக்கு மீறின உறவுகளில் போறவங்களை நீதி சரி கட்டாம பரலோகத்து வாசப்படியில் போவேன்னு சொன்னீங்கன்னா, நான் வசனத்தை எடுத்து முன்னாடி வைக்க முடியும். இங்கே இருக்க பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும், வயதுகள் யாராக இருந்தாலும், அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சரீரத்தை அடக்கி ஆண்டாராம் பவுல். ஏன்னா இதுதான் உயிரோட எழும்பணும், இதுதான் விதை. அதனால அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. 16வது வசனத்தை பாருங்க, வேசியோடு இசைந்து இருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடும் இசைந்து இருக்கிறவனும் அவரோட எப்படி இருக்கானா? ஒரே ஆவியா. உங்க பிள்ளைங்களை நீங்க ஆண்டவரோட இசையை மட்டும் பழகுங்க, வேற எதுக்கும் பழக்காதீங்க. மீதி அவர் பார்த்துக்கிறார், அவர் நடத்துவார். பிள்ளைங்கள்ட்ட ஆசையை சின்ன வயசுல தூண்டாதீங்க. இயேசுவை நேசிமா, இயேசுக்கா வாழ்மா, பாடுமா, ஜெபிமா. அப்புறம் நீங்க பாட்டு போடுங்க, தப்பு பண்ணிட்டு போயிடும். ரொம்ப கஷ்டம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஏன்னா அடுத்த வசனத்தை பாருங்க, வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு வெளியே இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு. இந்த செய்தியில இந்த உடம்புல முத்திரை பதிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. இந்த உடம்புல எதையும் எழுதுறதுக்கு அதிகாரம் இல்லை. இந்த உடம்புல எந்த டாட்டூ போடுறதுக்கும் அதிகாரம் இல்லை. இந்த உடம்புல அப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்கள் குத்தி இங்கெல்லாம் போட்டிருக்கோமேன்னு. விட்டுருங்க. எனக்கு தெரியல. ஆமாம், அதனால சொல்கிறேன், கலாச்சாரங்கிற பேரில் இன்னும் நிறைய பேர் இங்கே குத்தி இங்கே குத்தி இங்கே குத்தி ஒன்று போட்டுக்குவேன் போதாதா? ஏதோ ஒன்று போட்டுக்கிறேன், அப்படியே குத்தி கிழிச்சு தொங்கி, பழைய காலத்து பாட்டிலாம் அப்படியே கிழிச்சு எடுத்து இங்கே ஒன்று உருக்கி என்னென்னமோ செய்யும். அவருக்கு தெரியாதா எங்களை அப்படி கிழிச்சு தொங்க விடணும்னு? ஆமாம், எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சரீரம் தான் இப்போ ஒரு நாள் மறுரூபமாக போகுது? அல்லேலூயா. இந்த சரீரம் தேவனுக்காய் காக்கப்படட்டும். ஒன்று சொல்கிறேன், இந்த சரீரம் கடவுளுடைய வீடா, அவர் உள்ள உட்காந்துருக்காரு. நீங்கள் குடும்ப ஜெபமே பண்ணாமல் ஃபோனில் உட்காந்துருந்தீங்கன்னா பாருவேன், உள்ள இருக்கிற என்னை வேவன் கண்டுக்கிறது இல்லை, அவன் யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கான். சொல்ற கேட்குறீங்களா? உள்ள இருக்கிற தேவனை வருத்தப்படுத்தவே கூடாது. ஏன்னா பிசாசு இன்னைக்கு கொடுமையோட இருக்கான். ஆமா, ஒரு அம்மா பிசாசு பிடிச்சு வந்து என்ன சொல்லுது தெரியுமா? ஐயோ எரியுது, ஐயோ தலை எரியுது, ஐயோ கை எரியுது, ஐயோ உடம்பெல்லாம் எரியுது, ஐயோ எரியுது எரியுது எரியுது. ஜாக்கிரதையா இருங்க. இந்த உடம்புல இயேசு இருக்கிறவர் தான் சமாதானம். எழுப்பி நில்லுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், கண்களை மூடி. நீங்கள் நல்ல தகப்பனே, நீங்கள் இருக்கிறவர் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம். உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க